ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது Hyundai EON. இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் வந்து ஹார்டாக இருக்குது, சம்டைம் ஹார்டாக இருக்குது, சம்டைம் ஃப்ரீயாக இருக்குன்னாங்க. அப்புறம் ஸ்டேரிங் கிளஸ்டரில் வந்து EPS லைட் வந்து எரிய மாட்டேருக்கு. இப்போ கீ ஆன் பண்ணி செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இம்மோபிலைசர் லைட் பக்கத்தில் வந்து EPSன்னு வரும், அந்த லைட் வந்து எரியலை. மெயின் ஃபியூஸ் செக் பண்ணி பார்ப்போம். 8 amps ஃபியூஸ் வரும். EPS பவர் ஸ்டேரிங் மோட்டர் இது 8 amps ஃபியூஸ். ஆனால் ஃபியூஸ் செக் பண்ணால் நல்லா தான் இருக்குது. உள்ளே அந்த கான்டாக்ட்லாம் கரெக்டாக டச் ஆகி தான் இருக்குது. அது கழட்டி எல்லாம் செக் பண்ணி ரீடைட் பண்ணிடலாம். இப்போ கீ ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த இம்மோபிலைசர் லைட் மட்டும் எரியுது, பக்கத்தில் இருக்க EPS லைட் எரியலை. இப்போ ஸ்கேன் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ EPSல 2 ட்ரபிள் கோடு காமிது இல்லையா, அதை செக் பண்ணுவோம். ரீட் ட்ரபிள் கோடு இல்லை C1292 டார்க் சென்சார் சிக்னல் மால் ஃபங்க்ஷன் அண்ட் மிஸ்மேட்சிங் சப்னு வருது. அப்புறம் C1112ன்னு வருது, டார்க் சென்சார் சிக்னல் வோல்டேஜ் மால் ஃபங்க்ஷன். இது 2 ட்ரபிள் கோடு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டார்க் சென்சாரில் ப்ராப்ளம் தான் வரும். இல்லை கண்ட்ரோல் மாடலில் இருக்க போர்டில் உள்ள இன்டர்னலாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சென்சார் சிக்னல் வந்து ட்ரபிள் கோடு வரும். அதால் ஃபஸ்ட்டு இப்போ கண்ட்ரோல் மாடலில் வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் மாடல் தான் ப்ராப்ளம். அதால் கண்ட்ரோல் மாடல் நம்ம இது மாற்றி செக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரபிள் கோடு எரஸ் பண்ணி செக் பண்ணால் ஆனால் ட்ரபிள் கோடு மறுபடியும் வரவும் இல்லை. இப்போ எனக்கு ரீட் பண்ணால் நோ ட்ரபிள் கோடுன்னு வருது. அதால் நம்ம கன்ஃபார்ம் கண்ட்ரோல் மாடல் தான் ப்ராப்ளம் இருக்கும். அதால் கண்ட்ரோல் மாடல் ரீப்ளேஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் மாடல் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்க கார்னிஷ் கழட்டி எடுத்துடணும். அந்த சைடு ஒரு ஸ்டார், இந்த சைடு 2 10 சைஸ் போல்டு வரும், சைடில் 2 ஸ்க்ரூ வரும். அது கழட்டினா ரிமூவ் பண்ணிடலாம். எல்பிஜி கப்ளர் அப்புறம் ஹெட்லைட் அட்ஜஸ்டர் கப்ளர் 2த்தையும் கழட்டி எடுத்துரும். அது OBD கப்ளர், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்தால் கவர் அந்த வந்துடும். கண்ட்ரோல் மாடல் EPS கண்ட்ரோல் மாடல் தான். இது கப்ளரை 1 by 1 ரிமூவ் பண்ணிடலாம். இது கம்யூனிகேஷன் லைன் வந்து அது பவர் ஸ்டேரிங் மோட்டர் கப்ளர். மேலே வரது மெயின் கப்ளர், அது அங்கே ஃபியூஸ் செக் பண்ண இல்லையா, அங்கேருந்து வர மெயின் கப்ளர். அது கீழே வரது அது டார்க் சென்சார் கப்ளர். இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக சைடாக தனியாக எடுத்துடலாம். 2 12 சைஸ் போல்டு இருக்கும், அதை 2த்தையும் ரிமூவ் பண்ணிட்டா கண்ட்ரோல் மாடல் வெளியே எடுத்துடலாம். கண்ட்ரோல் மாடல் பாருங்கள், இது இன்டர்னலாக உள்ள போர்டு வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கும். அதெல்லாம் நம்ம வெளியே பார்த்தாலும் தெரியாது. இது பழசு, புதுசு இது இருக்குது பாருங்கள். இது புது கண்ட்ரோல் மாடல். சேம் பார்ட் நம்பர் செக் பண்ணிட்டேன், கன்ஃபார்ம். இப்போ மாற்றிக்கலாம். அந்த 12 சைஸ் போல்டை போட்டு ஃபஸ்ட்டு டைட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம், அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடுற வீடியோ அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகும். இப்போ 12 சைஸ் 2 போல்டு ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அது மோட்டர் கப்ளர், இது EPS பவர் ஸ்டேரிங் மோட்டர் கப்ளர், அப்புறம் மெயின் கப்ளர் இருக்குது.
அங்கே ஃபியூஸ் செக் பண்ணோம் இல்லையா, அந்த மெயின் கப்ளர் இது, அதை லாக் பண்ணிடலாம். இந்த கப்ளர் வந்து அப்புறம் இது டார்க் சென்சர் கப்ளர், அதை லாக் பண்ணிடலாம். மறுபடியும் இப்போ ஸ்கேன் பண்ணி ட்ரபிள் கோட் ஏதாச்சும் வருதான்னு ரீட் பண்ணி பார்ப்போம். இபிஎஸ்சில் நோ டிடிசி நோ ட்ரபிள் கோடுன்னு வந்துடுச்சு. நோ ட்ரபிள் கோடு. லைவ் டேட்டாவில் போய்ட்டு இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் ரைட் கட் பண்ணால் அந்த டார்க் சிக்னல்லாம் கரெக்டாக இதுவாகுதான்ற மெஷர் ஆகுதான்றதை பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டேரிங்கும் ஃப்ரீயாக இருக்குது. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து சம்டைம் எப்போயாச்சும் ஃப்ரீயாக இருக்குது, சம்டைம் இதே வந்து ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா எனி டைம் சுத்தமாக ஹார்டாகவே இருக்கும். இபிஎஸ் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் கண்டினியூவாக. இந்த மாதிரியும் சிம்டம்ஸ் வரும். கம்ப்ளைண்ட் வரதை பொறுத்து இதுவாகும். இப்போ இபிஎஸ் லைட்டும் அதை பாருங்கள் க்ளோ ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணி மறுபடியும் செக் பண்ணுவோம். இப்போ அந்த க்ளோ பாக்ஸ் கவர்லாம் கீழே மாட்டிடலாம். கார்னிஷ் அந்த ஸ்டேரிங் கீழே வரது. எல்லாத்தையும் ஃபுல் டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் வீடியோ, அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ட்ரையல் ஓட்டி செக் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.